Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்றைக்கி நம்ம லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம துவரம் பருப்பை குக்கரில் போட்டுட்டு 4 விசில்லேருந்து 5 விசில் வரைக்கும் வைப்போம். அப்போ தான் நம்மளோட துவரம் பருப்பு நல்லா சாஃப்டாக குக் ஆகும். பட் நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு விசிலில் நம்மளோட துவரம் பருப்பை ரொம்ப சாஃப்டாக குக் பண்ண போகிறோம். அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு வாங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக 2 கிண்ணத்துலையும் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. 10 மினிட்ஸ் நம்மளோட துவரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு கப்பில் இருக்க பருப்பை மட்டும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த துவரம் பருப்பை மிக்ஸி ஜாரில் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் ஒரு வாட்டி ஓட விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 10 செகண்ட்ஸ் துவரம் பருப்பை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட முழுசாக இருந்த துவரம் பருப்பு இப்போது பாதியாக உடஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இப்போ இந்த 2 கிண்ணத்தில் இருக்க பருப்பையும் தனித்தனியாக குக்கரில் போட்டு ஒரு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். 2 கிண்ணத்தில் இருந்த பருப்பையும் நம்ம தனித்தனியாக குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், நம்மளோட முழு பருப்பை ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஓரத்தில் மட்டும் பருப்பு மேஷ் ஆகுது, பட் சென்டரில் இருக்க பருப்பு பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த பருப்பு நல்லா குக் ஆகுறதுக்கு இன்னொரு 3 விசில்ஸ் வைக்கணும். இந்த கிண்ணத்தில் இருக்க துவரம் பருப்பை நம்ம ஆல்ரெடி மிக்சியில் 10 செகண்ட்ஸ் ஓட விட்டதுனால ரொம்பவே சாஃப்டாக குழஞ்சி வெந்திருக்கு. ஒரே ஒரு விசிலில் நம்மளோட துவரம் பருப்பு இப்போ ரொம்பவே சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இனிமேல் துவரம் பருப்பு குக் பண்ணும்போது இந்த மாதிரி 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் 10 செகண்ட்ஸ் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் மட்டும் போட்டால் போதும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டைமும் நல்லா மிச்சமாகும். சீக்கிரமாகவே உங்கள் வேலையை முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் உங்களோட கேஸும் சேவ் ஆகும். இப்போ அடிஷ்னலாக இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட துவரம் பருப்பில் வண்டு பூச்சி அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சுக்கு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இது 2ஐயும் நீங்கள் துவரம் பருப்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நாளைக்கு அதில் வண்டு பூச்சி அதெல்லாம் வரவே வராது. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹோம் டிப்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ எல்லா லேடிஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.